நீங்கள் 2.5 கோடி பேர் ஒரு பிரதமர் எதிர்க்கிறாங்கன்னா ஒருவர் குறைந்தபட்சம் ஒரு 10 பேரை பிரச்சாரம் பண்ண முடியும், ஏதோ ஒரு வகையில் கவர முடியும், கொள்கை எடுத்துட்டு போக முடியும். அப்போ 2.5 கோடி இன்று 10னா எவ்வளோ ஆச்சு? 25 கோடி ஆச்சு. 25 கோடி பேர் வட இந்தியர்கள் மோடியை நேரடியாக எதிர்க்கிறாங்கன்னா அப்போ கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜூன் 4 பிஜேபி மோடி தலைமை என்பது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் நாள். பிஜேபி இப்படியெல்லாம் தரம் தாழ்ந்து பேசுவதற்கு காரணம் காங்கிரஸ் வளர்ந்துருக்கு, பிஜேபி எதிர்ப்பு வளர்ந்துருக்கு. இதுதான் மோடி இப்படி பேசுவதற்கான காரணம். மோடி மீது ஆதரவு நிலை மாறி காங்கிரஸ் ஆதரவு நிலை, மக்கள் மோடியை எப்படி பேச வைத்திருக்கிறார்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன காரணம்னா, பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை BK பாண்டியன் கார்த்திகை பண்ணி திருடி கொண்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுருக்காரு. தமிழர்கள் திருடர்கள்னு சொன்னார். நீங்கள் ஸ்டாலின் நாங்கள் திருடர்களான கேட்டார. அப்போது மோடியுடைய அரசியல் மிக மிக அபாய கட்டத்துக்கு போயிருக்கு. RSSஆல் கூட மோடியை திருப்திப்படுத்த முடியலைங்கிறது தான் இந்த நிலங்களெல்லாம் பல கோடி ரூபாய் ஆகிப்போச்சு. 1 லட்சம் கோடி வர்த்தகம்னா 10% ஸ்கிராப் பிஸ்னஸ். இது ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது. இந்த வியாபாரத்தை, ஸ்கிராப் வியாபாரத்தை நம்பி பல முதலாளிகள் இருக்காங்க. இவர்கள் பூரா வருஷம் 5 கோடி ரூபாய் எடுத்து கொண்டு போய் காஞ்சிபுரம் எஸ்பிக்கு, திருவள்ளூர் எஸ்பிக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு ஒரு பழமொழி. மோடியை பொறுத்தவரை எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும், அதுக்காக எதை வேண்டுமானாலும் சொல்லணும். அப்படி ஒரு நிலைமை வருதுன்னா என்ன காரணம்? பலவீனமாக இருக்குதுன்னு. அதுதான் ஜூன் 4. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பிரதமர் மோடியினுடைய கடைசி கட்ட பிரச்சாரத்தில் அவர் பேசின விஷயம் ரொம்ப, ஏன்னா தொடர்ந்து அவர் பேசின விஷயமெல்லாம் ஒரு சர்ச்சையை தான் ஏற்படுத்தினுச்சு. கடைசி கட்ட தேர்தலில் இன்னும் அக்ரெசிவாகவே பேசியிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தில். அதில் எமர்ஜென்சி பீரியடில் காங்கிரஸ் அரசியலமைப்பு சட்டத்தையே கழுத்தை நெரிச்சிச்சு அப்படின்ற வகையிலெல்லாம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ஊழலின் தாய், ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறதே ஒரு நேர்மையற்ற செயல் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. கடைசி கட்டமாக அவர் பஞ்சாபில் தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கும் பொழுது இந்த பேச்சு அப்படின்றது கடுமையாக இருந்திருக்குது. இறுதிக்கட்ட பிரச்சாரம். இன்னொரு பக்கம் ஜூன் 4ஆம் தேதி யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் பல மாநில கட்சிகளை தன்வயப்படுத்துவதற்கான வேலைகளையும் பாஜக தொடங்கிருச்சு. ஸோ அதற்கான ஒரு திட்டமாக தான் இந்த தியானம் விஷயம்லாம் இருக்குது. அதேமாதிரி ஒரு சில மாநிலங்களை குறி வச்சு அவங்க பேசுகிறது இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதே மாதிரி திமுக கூட கூட்டணி ஆதரவு தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி யார் உண்மையாக பட்டாசு வெடித்து கொண்டாட போகிறா? இல்லை, இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். ஏன்னா மக்கள்கிட்ட மிகப்பெரிய பிஜேபி எதிர்ப்பு மனநிலை இருக்குது. உதாரணத்திற்கு ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு துருதத் என்கின்ற ஒரு இணையதளவாசி 2.5 கோடி சந்தாதாரர்கள் மோடி எதிர்ப்பாளராக மாற்றி வச்சிருக்கார். இது எப்படி சாத்தியம்? நம்ம ஒவ்வொரு மொழியிலையும் மொழிபெயர்ப்பும் பண்ணுற வீடியோ தமிழ் மொழியிலையும் வந்துருச்சு. ஆமாம். அப்போது இது எப்படி சாத்தியம்? நீங்கள் 2.5 கோடி பேர் ஒரு பிரதமர் எதிர்க்கிறாங்கன்னா நீங்கள் 2.5 கோடி பேரா இல்லை அது 25 கோடி பேரா? ஒருவர் குறைந்தபட்சம் ஒரு 10 பேரை பிரச்சாரம் பண்ண முடியும், 10 பேரை ஏதோ ஒரு வகையில் கவர முடியும், ஒரு கொள்கை எடுத்துட்டு போக முடியும். அப்போ 2.5 கோடி இன்று 10னா எவ்வளோ ஆச்சு? 25 கோடி ஆச்சு. 25 கோடி பேர் வட இந்தியர்கள் மோடியை நேரடியாக எதிர்க்கிறாங்கன்னா அப்போ கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிக பிஜேபி பலவீனமாக இருக்குது. போன தேர்தலில் 38-35 கோடி, காங்கிரஸ் 35, பிஜேபி 38. அப்போ பிஜேபி வீக்காக தானே இருக்குது. 4 கோடி தானே வாக்கு வித்தியாசம். அதனால் ஜூன் 4 பிஜேபி
மோடி தலைமை என்பது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் நாள். இப்போ பிரச்சாரத்தினுடைய யுக்திகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி மாற்றிக்கொண்டே வந்தார். குறிப்பாக இந்த கடைசி கட்ட தேர்தல் வரைக்குமே வந்து அவருடைய பிரச்சாரம் அப்படின்றது காங்கிரஸை டார்கெட் பண்ணும்பொழுது கூடவே சேர்த்து முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீடை எஸ்சி/எஸ்டியுடைய இடஒதுக்கீடை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தையெல்லாம் பிடுங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இது மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டார். ஒருபடி மேலே இந்தியா கிரிக்கெட் லெவலில் கிரிக்கெட் டீம் எல்லாரையுமே வந்து இஸ்லாமியர்களாக எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. இப்போ அமித்ஷாவும் அதே போன்ற ஒரு தொனியில் தான் பிரச்சாரத்தை வந்தார். அதேமாதிரி மத அடிப்படையிலான இடஒதுக்கீடை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிலாம் பிரதமர் மோடி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இப்போ இத்தனை பிரச்சாரமும் இந்துக்களினுடைய அந்த மனநிலையை மாற்றலை, இல்லை அவர்கள் வந்து அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து ஒரு விரக்தி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, பிஜேபி இப்படியெல்லாம் தரம் தாழ்ந்து பேசுவதற்கு காரணம் காங்கிரஸ் வளர்ந்துருக்கு, பிஜேபி எதிர்ப்பு வளர்ந்துருக்கு. இதுதான் மோடி இப்படி பேசுவதற்கான காரணம். மோடி மீது ஆதரவு நிலை மாறி காங்கிரஸ் ஆதரவு நிலை, மக்கள் மோடியை எப்படி பேச வைத்திருக்கிறார்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன காரணம்னா, ஒரு மனிதன் ஆத்திரப்படும்போது தான் அவன் பதட்டப்படுவான். ஏன் ஆத்திரப்படுறான்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மொட்டன்னு ஒரு பழமொழி இருக்குது. மோடியை பொறுத்தவரை எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும், அதுக்காக எதை வேண்டுமானாலும் சொல்லணும். அப்படி ஒரு நிலைமை வருதுன்னா என்ன காரணம்? பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் ஜூன் 4. இப்போ நவீன் பட்நாயக்கினுடைய உடல்நிலை குறித்துலாம் பிரதமர் மோடி பேசுகிறாரு. அவருடைய உடல்நிலை குறித்து ஒரு சந்தேகத்தை எழுப்பும் வகையில் வந்து பேசியிருந்தார். கூடுதலாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா அவருடைய உடல்நிலை குறித்து இந்த மாதிரி அவருடைய உடல்நிலை மாறினதுக்கு யார் காரணம்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு விசாரணை நடத்துவோம்லாம் பிரதமர் மோடி ஒடிசாவில் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் நவீன் பட்நாயக் அதுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாலும் நானே சொல்லியிருப்பேன், என்னுடைய உடல்நிலை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் அவர் ஒரு ரிப்ளையும் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் பாஜகவுக்கு வந்து மாநிலத்தினுடைய தயவு அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, பிஜேபியை பொறுத்தவரை ஒரு மாநில முதலமைச்சரை கூட நீங்கள் பிஜேபிக்கு எதிராக பேச வைத்திருப்பதாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அகில இந்திய அரசியல் போய் மாநில அரசியலுக்கு பிஜேபி வந்துடுச்சு. பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை BK பாண்டியன் கார்த்திகை பண்ணி திருடி கொண்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுருக்காரு, தமிழர்கள் திருடர்கள்னு சொன்னார். நீங்கள் ஸ்டாலின் நாங்கள் திருடர்களான கேட்டார. அப்போது மோடியுடைய அரசியல் மிக மிக அபாய கட்டத்துக்கு போயிருக்கு. RSSஆல் கூட மோடியை திருப்திப்படுத்த முடியலைங்கிறது தான் இந்த செய்தி. நிச்சயமாக சார். இப்போது இறுதியாக ADSP வெள்ளதுரை, என்கவுண்டர் வெள்ளதுரை வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. இதனுடைய பின்னணி என்ன காரணத்துக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு? அதாவது முழுக்க காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் ரெண்டுமே தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். எல்லா பன்னாட்டு நிறுவனங்களும் அங்கே தான் இருக்குது. இங்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி, கனரக வாகனங்கள் உற்பத்தி, இரும்பு வணிகம், இப்படி அந்த மாவட்டத்தில் நீங்கள் மிக அருகாமையில் சென்னை ஹார்பர், இதனால் எல்லா கம்பெனி இங்கே தான் வந்து குவிதான். நிலங்களெல்லாம் பல கோடி ரூபாய் ஆகிப்போச்சு. 1 லட்சம் கோடி வர்த்தகம்னா 10% ஸ்கிராப் பிஸ்னஸ் இருக்குது. கழிவு, இரும்பு கழிவு, துத்தநாகம், செம்பு, தாமிரம், இப்படி எல்லா கழிவும் 10% கழிவு. இது ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது. இந்த வியாபாரத்தை, ஸ்கிராப் வியாபாரத்தை நம்பி பல முதலாளிகள் இருக்காங்க. இவர்கள் பூரா வருஷம் 5 கோடி ரூபாய் எடுத்து கொண்டு போய் காஞ்சிபுரம் எஸ்பிக்கு, திருவள்ளூர் எஸ்பிக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா ரவுடிகளிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கான முயற்சி. அப்போ ரவுடிகளால் பல உயிர்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ செல்வ பெருந்தகை ஒரு பினாமியை ஸ்கிராப் பண்ணுறாரு. தாமோ அன்பரசு அமைச்சர் அவரு பண்ணுறாரு. மூக்கா தமிழரசு பண்ணுறாரு. தமிழரசு, இத்தனை பேர் அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்குள்ளே இருக்காங்க, மிக பெரும் தலைகள். அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்கிராப் ஆனந்தன், இவர் யாருடைய பினாமினா முதல்ல வந்து தீபக்குடைய பினாமி, ஜெயலலிதாவுடைய அண்ணன் பை தீபக்.
இப்போ இந்த ரவுடிகள்னால தொழிலதிபர்களுக்கு பெரிய அச்சுறுத்தல். இது வரைக்கும் பல கொலைகள் விழுந்திருக்கு இந்த ஸ்கிராப் பிசினஸில். இதற்காக அனுப்பப்பட்டவர் தான் வெள்ளைத்துறை. வெள்ளைத்துறையை ரவுடிகளோட சேர்ந்துட்டு ஸ்கிராப் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவருடைய மைத்திரர் பெரிய ஸ்கிராப் பிசினஸ் 200 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்கார். இது திமுக மட்டத்துக்கு பெரிய அதிர்ச்சி. இதுவரை 3 என்கவுண்டர் பண்ணி நிலையை கட்டுக்குள்ள கொண்டு வந்தார் திமுகவுக்கு சாதகமாக. இப்போ கடைசியில் பார்த்தா அவரே ரவுடிகளோட ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதற்காகத்தான் அவர் ஓய்வு பெறுகிற கடைசி நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். காரணம் மிகப்பெரிய ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு இவர் பல பேருக்கு பினாமியாக இவரே செய்திருக்கிறார் என்பதுதான் திமுக தலைமைக்கு போன குற்றச்சாட்டு. இது நடவடிக்கையாகத்தான் உள்துறை செயலாளர் அமுதா மூலம் கடைசி கட்டத்தில் இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பணியில் ஏற்பட்ட தொய்வல்ல, பணி தொடர்வதற்கு கொடுக்கப்பட்ட வேளையில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய ஸ்கிராப் பிஸ்னஸில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தன்னுடைய பதவியை தன்னுடைய மைத்துனரை அங்கே நியமித்து ஒரு 200-300 கோடி ரூபாய்க்கு ஸ்கிராப் பிஸ்னஸ் செய்ததாக நீங்கள் அரசுக்கு தெரிந்த பிறகு தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி, வணக்கம்.